வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம ஜிஜே ஃபார்மிங்கில் லென்த் வீடியோ பொறுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் கொண்டு வந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு போட்டிருந்தோம், அப்புறம் தேவன் கட்டு போட்டிருந்தோம். அதெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு புல்லு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புல்லு நம்ம அப்படியே விட்டுருந்தோம். ஏன்னா நம்ம கண்ணுக்குட்டிக்கு தான் அறுத்து அறுத்து போட்டதுனால தட்டுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால அப்படியே அறுக்க பின்னாடியே பில்லுங்களும் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஏகப்பட்ட புல்லு. அடுத்து நம்ம தீவனக்காடு 4 வருஷத்துக்கு முன்னாடி நட்டுருந்தோம். இப்போ தான் ஃபுல்லாக அழிச்சு முடிச்சிருக்கோம். அடுத்து ஒரு பயிர் ஏதாவது வீட்டு தேவைக்கோசரம் போட்டு அதுக்கடுத்து தீவனக்கட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஏன்னா நம்ம தீவனக்கட்டை போட்டிருக்குள்ள ஏகப்பட்ட சத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தீவனக்கட்டைக்கு இறங்கியிருக்கும். நம்ம உரம் போடுறது, அப்புறம் மாடு கட்டி மேய்க்கிறது, அப்புறம் சாணி உழுவுறது, திருப்பி தீவனக்கட்டை அதிலே மக்கி திருப்பி எருவாக மாறுதுன்னு ஏகப்பட்ட எருவு சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம ஒரு பயிர் வச்சுட்டு அதுக்கடுத்து தீவனக்கட்டை போட்டுருவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட தீவனக்கட்டி நல்லா கட்டை ரெடியாயிருன்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஏகப்பட்ட பில்லு மாட்டிருந்தெல்லாம் அருவாலை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ தான் அதை ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா வச்சுருங்க. நம்ம பில்லு எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு அப்படின்னா நம்ம உழவுலாம் கரெக்டாக ஓட்டாது, பில்லே ஆழம் போகாமல் தடுத்துக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்லெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பெட்ரோல் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு. பங்க்லேருந்து போய் ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு டேங்கை ஃபில் பண்ண வேண்டியது தான். இது 3 லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள டேங்க்கு. நாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1/2 லிட்டரு இருக்குள்ளே நிப்பாட்டி வச்சிட்டோம் வண்டியை. சரி கொண்டு பெட்ரோல் வாங்கிட்டு ஊற்றி விட்டு ஒரே செல்ல எல்லாம் கட்டி போட்டு ஓட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூங்காட்டுக்கு உரம் போட்டு கொத்து எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது 3வது மருந்து. உலக செடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஃபுல்லாக ஊறி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக டேங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோமா, டேங்கை ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடுதான். வண்டி ஒரே ஒரு இழுப்பது தான் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன, நம்ம சிங்கத்தை எடுத்து ஃபுல்லாக ஓட்ட வேண்டியதுதான். நாம் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி, 2 ஹெச்பி, 3 ஹெச்பி, 4 ஹெச்பின்னு இருக்கக்கூடிய எல்லா வகையான ஹெச்பி வண்டி பற்றி ஓட்டி முடிச்சிட்டோம். அப்புறம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து தான் நம்மளுக்கு ஃபெசிலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் எம்டிஎம்மில் போயிட்டு இந்த வண்டி வாங்கிட்டு போட்டிருந்தோம். எதனால பார்க்குறீங்களா, நம்ம ஹார்ஸ் பவர் அதிகமாகவே எடுத்துருக்கலாம். ஹார்ஸ் பவர் நம்மளாம் எப்படி சொல்கிறோமோ அதேமாதிரி ஹெச்பி கணக்கு குறிக்கும். இது பார்த்தீங்கன்னா 7.5 ஹெச்பி. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோ சம்திங் வரும். 2 பேர் இருந்தால் அது தாராளமாக வண்டி தூக்கி அந்த பக்கம் வச்சிடலாம், இந்த பக்கம் தூக்கி வச்சிடலாம். 1 லிட்டரு பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா நம்ம தாராளமாக 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம், 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஓட்டலாம். அது எப்படி டிஃப்ரெண்ட் அக்யூரேட்டாக சொல்ல முடியல அப்படின்னா, நம்ம ரொம்ப ட்ரையான காடு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உழவு அழுத்தி பிடிச்சி ஓட்டக்குள்ளே பெட்ரோல் கொஞ்சம் இழுத்து தள்ளும். அதே நம்ம ஓட்டின காட்டிலே திருப்பி ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே மைலேஜ் தரும். அப்படி நம்ம ரொட்டாட்டர் ஓட்டின காடு இதெல்லாம் ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தாராளமாக 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றினோமா தாராளமாக ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் தாராளமாக ஓடும். அதே கொஞ்சம் ட்ரையான காடு கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி ஓட்டுறோம், உழவு ஏறணும் அப்படின்னாவே கொஞ்சம் லோடு தள்ளி போகிறதுனால கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் இழுக்கும். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் பெட்ரோல் அடித்தோம் அப்படின்னா நம்ம தாராளமாக ஒரு 3.5லேருந்து 4 மணி நேரம் தாராளமாக ஓட்டலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாலும் ஓட்டி விட்டோம் அப்படின்னா மேலே நம்ம அவரைக்கொட்டை ஓட்டுறதுக்கோசரம் இடத்த ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அங்கே போய்ட்டு எருவெல்லாம் விரைச்சாச்சு. வரைச்சி விட்டு ஒரு 2 சால் ஓட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம அவரைக்கொட்டிக்கிறெல்லாம் வேலைலாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம தீவனக்கட்டை போட்டு இது பார்த்தீங்கன்னா எத்தனாவது சால் ஓட்டுது அப்படின்னா இதில் நம்ம ரொட்டாட்டர் விட்டு ஓட்ட கிடையாது, நம்மளும் பவர் டில்லர் தான் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டோம். பவர் டில்லர் ஓட்டுறப்போ என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா நிறையா வீடியோவில் சொல்லிட்டோம், ஓரம் போரெலாம் நம்மளுக்கு அடித்து பிடிச்சி எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ்பர்ட்டான உழவு வேணுமோ அதை இந்த வண்டியிலேருந்து எடுத்துக்கலாம். அதை நம்ம ரொட்டாட்டர் வச்சு ஓட்டுறோமோ 5 கிலோ வச்சு ஓட்டுறோமோ அப்படின்னா அந்தளவுக்கு உழவு வராது. எதனால் சொல்கிறேன்னா நம்ம வரப்பு போட்டுறப்போ வாய்க்கால் தான் போடுவோம் அதிகமாக வரப்பு சைடில். அதனால் அந்த வரப்பே பார்த்திங்கன்னா திட்டு மாதிரி இருக்கும். ரொட்டாட்டர் அந்த திட்டு மாதிரி இருக்கிற இடத்துல வாய்க்கால் சைடு மேலே ஏறிக்கும், இந்த சைடு உள்ளே இருக்கும். அதனால் இந்த வரப்பு ஓடுறதுனா அவ்வளோ சீக்கிரம் வெட்டாது. ஆனால் நம்ம இந்த வண்டி வச்சுக்கினாலும் பிரச்சனை இல்லை. ஓட்டின கட்டி 4-5 சார் விட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு முழங்கால் லைட்டுக்கு ஆழத்து வரைக்கும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான கலப்பு இருக்குது. ஒன்று ஊசி கலப்பைனா கொக்கி மாதிரி இருக்கும். இது ரொட்டாட்ரு. நாம் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறது ரொட்டாட்ரு என்ன பண்ணுன்னா வெட்டி விடும். அந்த ஊசி கலப்பை என்ன பண்ணுன்னா கலப்பை மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஆழத்து வரைக்கும் போய் நல்லா ஆழத்தை தூக்கி தள்ளி விடும். அப்படியே புட்டை தூக்கி போடும். அந்த ஓட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசல் பெட்ரோல் வண்டியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து இழுக்கும். ஒரு வழியே காடெல்லாம் ஃபுல்லாக ஓட்டி முடிச்சிட்டோம். கீழ் வயல் அப்புறம் இந்த பக்கம் தேவனக்காட்டை வயல் எல்லா வழியும் ஓட்டி முடிச்சிட்டோம்.
அடுத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து வீல் போட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 8 அடிக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து தான் இந்த வண்டி எடுத்து போகிறோம். சிங்கிள் ஆள் போதும், தாராளமாக நம்மளால யூஸ் பண்ணி ஓட்டலாம். இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரோடு மாதிரி கிடையாது, ஃபுல்லாக வந்து கல்லுக்கிட்டு தான் பாருங்கள். அங்கே ஒரு சின்ன ஒரு படி கல்லுக்கிட்டு, அடுத்து இங்கே ஒரு படி கல்லுக்கிட்டு பாருங்கள். அசால்ட்டாக தான் பார்த்து ஏற்றணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வண்டியோட வண்டியை சேர்ந்து நாமளும் கவுந்துட வேண்டியதுதான். ஏன்னா வண்டி தாக்கு பிடிக்கணும், இப்போ நாமளும் வந்து கீழே வந்துடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எடுத்தோம். இதே வந்து டீசல் வண்டி ஒரு 10 ஹெச்பி 9 ஹெச்பி 12 ஹெச்பி அப்படின்னா தாராளமாக இந்த மேட்டில் வந்து ஏற்றுறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த வண்டியாக்கும் பாருங்கள் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு போயிட்டோம். ஒரே ஒரு ஆள் போதும், ரொட்டாட்டர் போகிறதுக்கும் ஒரே ஒரு ஆள் போதும், தாராளமாக எடுத்து போட்டு வந்துடலாம். ஒரு வழியாக கீழ்காடெலாம் ஓட்டி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு வர வேலை இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா கரம்புலே விட்டு அப்படியே வண்டி கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டாட்டர் போட்டு திருப்பி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓட்ட வேண்டியது தான். ஓட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அவர்கொட்டை பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருது தான். ஃபுல்லாக ஓட்டி முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக போடுறோங்க எப்படி பண்ணியிருக்கோம் என்னென்னு.